ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டெல்லி ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரீபெய்ட் டாக்ஸி இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் ஏர்போர்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா மாருதி எக்கோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் தான் உள்ளே பண்ண முடியும். ஏன்னா நம்ம லக்கேஜ் எல்லாமே பின்னாடி வச்சிட்டோம். இங்கே வந்து நான் மணி அண்ணா சதீஷ் ப்ரோ 3 பேர் அங்கே இருக்கோம். ஃப்ரண்ட்டில் வண்டியில் அவங்க போயிட்டுருக்காங்க, இந்த வண்டியில் போயிட்டுருக்காங்க. ஸோ 0507 வண்டி நம்பர். வெஹிக்கிளுக்கு 700 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இங்கேருந்து நம்ம நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு. ரைட்டா? ஸோ அப்படியே பார்த்துட்டே வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷ் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம வந்து சென்னையிலேருந்து நம்ம வந்து டெல்லிக்கு எப்படி ஃப்ளைட் மூலிமா வந்தோம் அப்படின்றத முதல் எபிசோடாக பண்ணியிருந்தோம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அங்கே அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கிளியராக புரியும். What is this? Tower, teacher's tower. Aha. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊர் எப்படி இருக்குமோ அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே டெல்லியிலையும் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே டோல் பாருங்களேன், கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இல்லை என்னமோ ஒரு கூடாரம் அமைச்ச மாதிரி. செம ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, அல்டிமேட்டாக இருக்கு. அவங்க வண்டியை காணோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன், சூப்பராக இல்லை ஃபவுண்டனு, ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. 2 சைட்லேயுமே ரொம்பவே நல்லா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ உள்ளே போயிட்டு பிளாட்ஃபார்ம் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ரைட்டா? வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிம்மா.
இருக்குது, நல்லா இருக்குது. ஆமாம், எஸ் சதாப்தி. இல்லைண்ணா, எங்கேருந்து கிளம்புதுண்ணா? ஆமாம் ஆமாம் ஆமாம், அது சப்தகிரி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு கேங்கோட நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து நமக்கு கல்கா சதாப்தி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். ஸோ அது சாயங்காலம் 5:15 மணிக்கு இங்கேருந்து புறப்படுது. ஓகே, வாங்க உள்ளே போயிட்டு மற்ற கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்க, ஃப்ரண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் சூப்பராக அமக்கலம் பண்ணியிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷனில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, சூப்பராக இந்த கோல்டன் டெம்பிள், அப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் எல்லா விதமான கோவில்ஸோடைய இதுவும் ரொம்ப அழகாக வந்து இங்கே பார்க்க முடியுறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க, பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். நம்ம இப்போது இங்கேருந்து கல்காக்கு போக போகிறோம். கல்கா சதாப்தி எக்ஸ்பிரஸில் நம்ம ஜேர்னி பண்ண போகிறோம். ஸோ இந்த கல்கா எக்ஸ்பிரஸுக்கு நம்ம உள்ளே போயிட்டு பேசுகிறேன். இதான் ஏறலாம். நியூ டெல்லி டு கல்கா. நம்ம வந்து கோச் C6 உள்ளே போயிட்டு மற்ற ஷேர் பண்ணுறேன். வாங்க உள்ள போகலாம். ஜெய் ஸ்ரீராம். भावना ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நியூ டெல்லியில் சதாப்தி எக்ஸ்பிரஸ், அதாவது கல்கா சதாப்தி எக்ஸ்பிரஸ் இது ஸ்பெஷல் வண்டி. நியூ டெல்லியிலேருந்து கல்கா தான் கடைசியாக போகுது. ஸோ அது மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி போட்டிருக்கோம். இது ட்ரெயின் ஃபுல்லாகவே ஏசி வண்டி தான். இங்கே ரோ ஃபுல்லாக அப்படியே போயிட்டுருக்கு. இன்னும் ஒருத்தர் பின்னாடி இருக்காரு. ஸோ இந்த ட்ரெயின் ஃபேர் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஸோ நமக்கு மேலே வந்து லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம இந்த ஃப்ரண்ட் இந்த லெக் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முட்டி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இடைவெளி எவ்வளோ இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்பேசஸாக இருக்குது. ஸோ இங்கே நம்ம வந்து ஃபுட்டு வைக்கிறதுக்கான நல்ல ஒரு நல்லா ஃபங்க்ஷன் இருக்குது. நல்லா தெரியுது, நல்லா ஸ்பூன் இருக்குது. ஸோ பாருங்க. ஸோ லக்கேஜ் எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம இப்படி தான் வைக்கிறோம். இந்த லக்கேஜ் வச்சும் நமக்கு பத்தலை. என்னுடைய ஹேண்ட் லக்கேஜ் வந்து நான் இங்கே தான் வச்சுருக்கேன்.
அப்படி இருந்தும் நமக்கு கால் வசதியாக இருக்குது வைக்கிறதுக்கு. ஸோ இங்கே வந்து வாட்டர் பாட்டில்ஸ் வைக்கிறதுக்கான இடம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம ஃபுட்டு வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு, லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறதுக்குலாம் இது யூஸாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கே விண்டோவில் பாருங்கள், அழகாக இப்படி எடுத்து போய் கீழே விட்டோம்னா சன்ரூஃப், சன்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஊக்கு மாதிரி இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஏதாவது கவரு பேகு அந்த மாதிரி இருந்தால் நீ இதில் மாட்டி தொங்க விட்டுக்கலாம். இது ஒரு டிக்கெட் ஃபேர் இப்போ என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த நியூ டெல்லியிலேருந்து கல்கா நம்ம போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 850 ரூபா வருது, ஆன்லைன் சார்ஜோடு சேர்த்து. இதில் வந்து நான் வந்து பியூர் வெஜிடேரியன் ஃபுட்டையும் சேர்த்து நான் ஆர்டர் கொடுத்துருக்கேன், சரியா? ஸோ அதனால் இதை பார்த்துக்கோங்க. நீங்கள் நான்வெஜ் யூஸ் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரேட் டிஃப்ரென்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த நியூ டெல்லியிலேருந்து இந்த கல்கா சதாப்தி எக்ஸ்பிரஸ் நமக்கு எப்படி இருக்குது இந்த பயணம் அப்படின்றத பார்க்கலாம். கம்ஃபர்ட்டாக இருக்கா? ஏன்னா நம்ம 8:30 மணிக்கு அங்கே ரீச் ஆகுது. ஸோ மணி இப்போது இங்கே 5:15 எடுக்கிறாங்க, 8:30 மணிக்கு ரீச் ஆக போகுது. ஸோ நமக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, கீப் அண்ட் வாட்ச். நியூ டெல்லியிலேருந்து கல்காக்கு புறப்பட்டாச்சு. ஓகே, வாங்க அப்படியே இந்த இடங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே போகலாம். நான் ஃபுட்டோடு சேர்த்து போட்டால் எல்லாம் சேர்ந்து வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து ஃபுட்டு சேர்த்து ஆர்டர் போட்டதுனால ஒரு வாட்டர் பாட்டில் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. மஞ்சள் வெயில் மாலையிலே அப்படின்ற மாதிரி செமையா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. என்ன ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு பழம் மாதிரி இருக்குல்ல பார்க்கறதுக்கு. இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அப்படியே பார்த்து அப்படியே ரசிப்பேன் நான். செமையா இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, இந்த கிளாஸ்ல இருக்கிறதுனால இன்னும் கிளியரிட்டியா தெரியல. வேற லெவல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேயே வந்து ஃபுட்டு ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ கொண்டு வந்துட்டாங்க. வாங்க போனால் என்னன்னு பார்க்கலாம். பஜ்ஜியா சம்சா வச்சுருக்காங்க பாருங்க. பாபுக்கு நம்மக்கிட்ட கொடுக்கல. பாபுண்ணா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குதா? ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போமா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பொரி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்னதுப்பா? இது வந்து ஒரு விதமான ஒரு பிஸ்கெட் மாதிரி இருக்குது. இங்கே வந்து டொமேட்டோ சாஸு, இங்கே சுட 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 வடை இருக்குது, ஸ்நாக்ஸ். ஆமாம், இது வந்து சாண்ட்விட்சு, இது வந்து டீ கிட்டு, டீ வரும் போல இது. இங்கே வேறு என்ன வச்சுருக்கானுங்க? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்லவா? அதில் வந்து வடை வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தது. ஸோ அந்தளவுக்கு ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி கூட இல்லை. பட் அந்த சாண்ட்விச் நல்லா இருந்தது, டீ சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து அந்த மிக்சர் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, அது கூட எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதில் ஸ்வீட் ஒன்று கொடுத்துருந்தாங்க, சோம்பு பொடி, அல்டிமேட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது, ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் பட் நான் நைட்டு வந்து டின்னர் தான் ஆர்டர் போட்டேன். ஸ்நாக்ஸை கொடுத்து முடிச்சிட்டாங்களான்னு தெரியல. பார்ப்போம், டின்னர் வருதா, இதை வச்சு மேட்ச் பண்ணிட்டாங்களா அப்படின்றத பார்க்கலாம். ரைட், இப்போ வந்து நம்ம வந்து நியூ டெல்லியிலேருந்து
பானிபேட் வந்து இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அம்பால் வருது ஸ்டேஷனு. ஸோ அடுத்த ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குருச்சேத்திரம் ஸ்டேஷன் வருது, சண்டிகர். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் தான் கல்கா. சரியா? ஸ்டேஷன் ரொம்ப கம்மி தான். 9 மணிக்கு போகணும் வண்டி. ஸோ பார்த்தீங்கன்னா 7 மினிட்ஸ் டிலே அப்படி காமிக்குது. இப்போது நம்ம 7 மினிட்ஸ் ஈஸியாக டாலி பண்ணிவிடுவாங்க. பார்ப்போம் எத்தனை மணிக்கு நம்ம கல்கா ரீச் ஆகிறோம் அப்படின்ட்டு. ரைட்? நான் நம்புகிறேன் அதில் கன்ஃபார்ம் குருச்சேத்திரம் ஸ்டேஷன் வந்திருக்கு. இது வந்து இங்கேயும் வந்து மிக முக்கியமான கோவில் ஸ்பாட். இது நம்ம தனியாக இந்த இடத்துக்கு வருவோம், அதை பற்றின வீடியோ பண்ணலாம். சரிங்களா? மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த டெல்லி டு கல்கா போகிற இந்த சதாப்தி எக்ஸ்பிரஸ் குருச்சேத்திரம் நின்று தான் போகுது. ஸ்வீட்டு நான் மணி உங்களுக்கு பேர் சொல்லுவேன். எந்த கல்னு சொல்லுவேன். லோக்கலில் தானே ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. இப்போ வந்து டின்னர். ஸோ நம்ம கொடுத்த அந்த 850 ரூபாவில் ஸ்நாக்ஸ் வந்துடுது. இப்போ டின்னர் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து பாபு அண்ணாவும் அவங்களும் சாப்பிட்டுருக்காங்க. இப்போ நமக்கு ஒன்றும் வரல. இங்கே வந்து அதையும் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஒர்த்தபிள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே வந்து டின்னர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒன்று பார்க்கலாம். உங்களுக்கு தான் காமிக்கிறேன். சில பேர் தெரிஞ்சிருக்கோம், இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு வச்சு காமிச்சிட்ருக்கோம். வந்திருக்குன்னா ஸோ இது வந்து ஐஸ்கிரீமு, அமுல், இது சப்பாத்தி, இது என்னன்னு தெரியல. ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகே, என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து 4 சப்பாத்தி இருக்குது. அதுக்கு குருமா, இது வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்குது. இல்லை, வெறும் சாதம். இது வந்து பொரியல். இந்த சைடில் இருக்கிறது பொரியல் இருக்குது. இந்த பக்கம் இருக்கிறது வந்து நம்ம மணி அந்த காட்டு தான். ஸோ பொரியல் இருக்குது, சப்பாத்தி இருக்குது, குருமா இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டால் இருக்குது, ஐஸ்கிரீம் இருக்குது. ஐஸ்கிரீம் தயிரா தயிர் இருக்குது சார். ஐஸ்கிரீம் சொல்லிட்டேன், தயிர் இருக்குது. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டின்னர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. சப்பாத்தி, அப்புறம் வந்து அந்த சென்னா கிரேவியோட பட்ரு, அந்த அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. அந்த பன்னீர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது, வேறு லெவலு. அதே மாதிரி ரைஸ் கொடுத்துருந்தாங்க தனியாக. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டால் கொடுத்துருந்தாங்க, அல்டிமேட்டு. நான் முதல்ல ஐஸ்கிரீம்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து கேர்டு. அது தவிர தனியாக ஐஸ்கிரீமும் வந்தது. அது ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்கன்னா அமுல். அவ்வளோ ஒரு சம்டைம்ஸ் இந்த ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா குழன்னு இருக்கும், சாப்பிடவே பிடிக்காது. பட் அற்புதமாக இருந்தது, வேறு லெவல். கொடுத்த காசுக்கு ஒர்த்து மச்சி அப்படின்ற லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரெயினில் ஜேர்னி பண்ணும்போது ட்ரெயின்லேயே ஃபுட்டை போட்டுருங்க, நல்லாயிருக்கு. சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து சண்டிகர் தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அதனால் போட்டிருந்தாங்க, சாப்பிட்ற நேரத்தில் கவனிக்கலை. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கல்கா இறங்க போகிறோம். ஓகே, அங்கே இறங்கிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணிக்கிறேன். எப்படி இருந்தது ஃபுட்டு? நல்லா இருக்குல்ல சார்? ஏதாவது குறைகிறதுன்னு இல்லை? ஓகே. ஸோ ஐஸ்கிரீம் அல்டிமேட். ஸோ எல்லாருமே வந்து ஃபுட்டு நல்லா இருக்குது அப்படின்றாங்க. ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ சண்டிகர் வந்திருக்கோம். டோட்டல் ட்ரெயினே ஆல்மோஸ்ட் 80 to 90% காலி ஆகிடுச்சு. அடுத்த செஷன் நம்ம இறங்க போகிறோம். டிலே கிடையாது, டைமிங்க்கு வந்துட்டு இருக்க வண்டி.
ஓகேவா? ஸோ நம்ம இறங்கிட்டு நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ரூமுக்கு கால் பண்ணி பேசிட்டு இங்கேருந்து போய் ரூமில் போய் செக்இன் பண்ணணும். ஸோ அங்கே போயிட்டு மீதியை பார்க்கலாம். ஓகேவா? சண்டிகர் மிக முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் இது. இங்கே ட்ரெயின் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நிற்கும் நினைக்கிறேன். ஸோ தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? வாங்க நம்ம அடுத்தது கல்கரா சந்திப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கல்கா வந்துட்டோம். டைம் வந்து 9:15 ஆகிடுச்சு. ஸோ நான் கீழே இறங்கிட்டு பேசுகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்கா ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ மணி வந்து 9:21 ஆகுது. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ரூம் செக்இன் பண்ணணும். இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து நான் ரூம் போட்டிருக்கேன். ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ரூமுக்கு போகலாம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த vlog-ஐ அடுத்த vlog-ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? நம்ம சென்னை டு ஷிம்லா மணாலி ட்ரிப் vlog ஆரம்பிச்சாச்சு. சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த vlog-ல பார்க்கலாம். See you. Bye-bye.